அனைவருக்கும் தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 3/9/2025 தேர்வு எண் 31. அழகு 6ல் இக்கால இலக்கியத்தில் கவிதை அப்படின்ற டாப்பிக்கில் கொஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாரதியார் குறிப்புகள் சரியானவற்றை தேர்க. பாரதியார் பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. இவர் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நல்லையப்பர். 2. இவர் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். 3. பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்கிற பாஷ்யம். இது 3ல் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். 1 சரி, 2 சரி, 3 சரி, 1 2 3 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு பாருங்கள். கேள்வி எண் 2. பொறுத்துக. பாரதிதாசன் நூல்கள். அழகின் சிரிப்பு. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க. அது எதை பற்றியது அப்படின்னு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். கல்லாத பெண்களின் இழிவு, கற்ற பெண்களின் சிறப்பு, இயற்கையை வருணித்தல், பொது உடைமை வலியுறுத்தல். இது பொறுத்துங்க. அடுத்து 3வது கொஷின். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. இது யாருடைய கூற்று? பாரதியாரா, கவிமணியா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா? வினா எண் 4. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது யாருடைய கூற்று? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர். கேள்வி எண் 5. பொறுத்துக. கவிமணியோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க. அது எப்படிப்பட்ட நூல் அப்படின்னு இந்த சைடு கேட்டிருக்காங்க. மலரும் மாலையும், மருமக்கள் வெளிமான்மியம், காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள். நகைச்சுவை நூல், கவிதை தொகுப்பு, இசைப்பாடல், வரலாற்று நூல். இது பொறுத்துங்க. கேள்வி எண் 6. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை. சொன்னவர் யார்? கண்ணதாசன், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர், முடியரசன். கேள்வி எண் 7. நாமக்கல் கவிஞர் அவர்கள் எப்போது அரசவை கவிஞர் ஆனார்? 1942, 1952, 1947, 1957. 8. சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதா. இது சொன்னது யார்? சுரதா, கண்ணதாசன், முடியரசன், வாணிதாசன். 9. உள்ளத்திலே உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. கவிமணி, கண்ணதாசன், முடியரசன், வாணிதாசன். இது யாருடைய பாடல்? 10. சுரதாவை உவமை கவிஞர் என்று முதலாக புகழ்ந்தவர் யார்? துரைராஜ், ஜெகசிற்பியன், செந்தில்நாதன், ஜெகநாதன். 11. படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் கூற்று யாருடையது? புலமைப்பித்தன், சுரதா, வாமு சேதுராமன், முருகு சுந்தரம். 12. பொறுத்துக. இந்த சைடு கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க பாடிய நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். வாணிதாசன், பாரதிதாசன், புலமைப்பித்தன், புதுமைப்பித்தன். நூல்கள் தமிழச்சியின் கத்தி, தமிழச்சி, கவிஞர், சிறுகதை ஆசிரியர். 13. தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசை அமைத்தவர் ஏ.ஆர். ரஹ்மான், சங்கர் கணேஷ், எம்.எஸ். விஸ்வநாதன். இவர்களுள் எவரும் இல்லை. 14. பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பாக எழுதியவர் யார்? புலமைப்பித்தன், பாலசுந்தரனார், முருகு சுந்தரம், வாமு சேதுராமன். 15. ஒரு சைடு இதழ்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நடத்தியவர்கள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. தென்றல், காவியம், எழுத்து, ஞானரதம். சீசு செல்லப்பா, சுரதா, கண்ணதாசன், ஜெயகாந்தன். இது கரெக்டாக பொறுத்துங்க. 15 கொஷினும் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரிசையாக ஆன்சர் பார்க்கலாம். கேள்வி எண் 1. பாரதியாருடைய குறிப்புகள் சரியானவை கேட்டிருக்காங்க. இவர் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். இது சரி. இவர் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். இதுவும் சரி. பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்கிற பாஷ்யம். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1 2 3 மூன்றும் சரி. 2வது கேள்வி. பொறுத்துக. இங்கே அழகின் சிரிப்பு, இயற்கையை வருணித்தல், குடும்ப விளக்கு, கற்ற பெண்களின் சிறப்பு, இருண்ட வீடு, கல்லாத பெண்களின் இழிவு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், பொது உடைமையை வலியுறுத்தல். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 2 1 4 ஆ. 3வது கொஷின். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. இது எவரின் கூற்று? பாரதிதாசனுடைய கூற்று. 4. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது எவருடைய கூற்று? பாரதியார். கேள்வி எண் 5. பொறுத்துக.
கவிமணியுடைய நூல்கள்: மலரும் மாலையும், கவிதை தொகுப்பு, மருமக்கள் வழி மான்மியம், நகைச்சுவை நூல், காந்தளூர் சாலை வரலாற்று நூல், தேவியின் கீர்த்தனைகள் இசைப்பாடல். அப்போ பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 ஆப்ஷன் இ. 6. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை, தினமும் கேட்பது என் செவிப்பெருமை. சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர். கேள்வி எண் 7. நாமக்கல் கவிஞர் அவர்கள் எப்போது அரசவை கவிஞர் ஆனார்? 1942. கேள்வி எண் 8. சாவே உனக்கொரு நாள் சாவே வராதா, சாவு வந்து சேராதா சொன்னது யார்? கண்ணதாசன். உள்ளத்திலே உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெரிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. இது யாருடைய பாடல்னா கவிமணி. கேள்வி எண் 10. சுரதாவை ஓமை கவிஞர் என்று முதலாக புகழ்ந்தவர் யார்? ஜெகஸ் சிற்பியன். படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் கூற்று யாருடையது? சுரதா. கேள்வி எண் 12. வாணிதாசன் தமிழச்சி, பாரதிதாசன் தமிழச்சியின் கத்தி, புலமை பித்தன் நேராகவே இருக்குது கவிஞர், புதுமை பித்தன் சிறுகதை ஆசிரியர். அப்போ 2, 1, 3, 4 ஆப்ஷன் இ. 13வது கேள்வி. தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசை அமைத்தவர் யார்? MS விஸ்வநாதன். கேள்வி எண் 14. பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பாக எழுதியவர்? முருகசுந்தரம். கேள்வி எண் 15. இதழ்கள் அதை நடத்தியவர்கள் கொடுத்துருக்காங்க. தென்றல் கண்ணதாசன், காவியம் சுரதா, எழுத்து சீசு செல்லப்பா, ஞானரதம் ஜெயகாந்தன். பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4 ஆப்ஷன் ஆ. 15 வினாக்களுக்கு எத்தனை வினா கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.